இந்த ஆன்மாங்கிறது பொதுவாகவே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உயிர்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்துடுது இல்லையா? ஆன்மான்னு சொன்னால் பயம். ஆன்மானாலும் ஒன்று தான், உயிர்னாலும் ஒன்று தான். பொதுவாகவே வழக்கில் எப்படின்னா, சொல் வழக்கில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, உடலை விட்ட உயிர் ஆன்மாவாக மாறுகிறது அப்படிங்கிறதா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி அல்ல. ஆன்மானும் ஒன்று தான், உயிர்னாலும் ஒன்று தான். சித்தர்கள் ஓட்டையும் பொன்னையும் ஒக்கவே நோக்குவார்னு ஒரு பேச்சு இருக்கு. தெரியுமா? ஓட்டையும்னா ஒக்கவே நோக்குவார்னா மண்பானை சில்லு. அது குமிஞ்சு கிடந்து இந்த இடத்துல தங்கம் அப்படியே குமிஞ்சு கிடந்தாலும் பொண்ணு, அதையும் இதையும் அவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது அது எல்லாம் ஒன்று தான் நினைப்பாங்க. அதான் ஓட்டையும் பொன்னையும் ஒக்கவே நோக்குவார் சித்தர்கள். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மாவை, ஒரு மனிதனை சித்தர்கள் பார்த்து விட்டால் அவனை அவன் உடம்பில் ஓடிக்கொண்டு இருக்கிறது நாம் உயிர்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அது ஆன்மா தான் இல்லையா? அவங்க ஆன்மாவை தான் நினைப்பாங்க. எல்லாம் ரெண்டு ஒன்று தான். ஆன்மாவுக்கு ஆண் பெண்ணே கிடையாது. இந்த ஆன்மாவை பற்றி சயின்ஸில் ரொம்ப விவரம் இல்லை. உயிரை பற்றியே இல்லைங்கும்போது அப்புறம் எப்படி ஆன்மாவை பற்றி இருக்கும்? ஆன்மா என்பது பொதுவாகவே ஆன்மீகத்தில் பேசப்படுகின்ற ஒரு தத்துவம். அது ஆன்மா. ஆனால் உயிரை பற்றி சயின்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏதோ உயிர் இருக்குது உடம்புல அப்படிம்பாங்க. ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. எங்கே இருக்குன்னு தெரியுமா? உயிர் எங்கே இருக்கு? அந்த உயிர் என்ன என்பதை மகரிஷி என்ன நம்மளுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. உயிர் என்பது என்ன? உயிர் என்பது என்னன்னா, உயிர்னாலும் ஒன்று இல்லை. உயிர் என்பது விண். விண்ணத்தான் நம்ம உயிருங்கிறோம். அந்த விண்ணுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் தெரியுங்களா? எனர்ஜி பார்ட்டிக்கல் மகரிஷி. எனர்ஜி பார்ட்டிக்கல். விண் என்பது எனர்ஜி பார்ட்டிக்கல். இந்த விண்ணுடைய விண் எதனால் வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த விண் எதனுடைய கூட்டுத்தொகை? கூட்டுத்தொகைங்கும் போது தெரியுது. எதனால் வந்திருக்குங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இறை துகள்களுடைய கூட்டுத்தொகை. மகரிஷி அடிக்கடி சொல்லுவார், இறை துகள் என்பது இறை வெளியினுடைய நுண்பகுதி அப்படிம்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறைத்துகள், இறை வெளியினுடைய நுண்பகுதி தான் இறைத்துகள். அந்த இறைத்துகள் லட்சக்கணக்கிலேயோ அதுக்கு மேலேயோ ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அது விண் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விண்ணு தான் உயிரோட்டமாக மாறுகிறது. நல்லா கவனிங்க. இந்த விண்ணு என்பது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இறைத்துகளுடைய மொத்த கூட்டு இயக்கம். ஒன்று சேராது. மொத்த கூட்டு இயக்கம் அது. அப்போ அந்த இயக்கத்தில் ஏற்படுகின்ற அந்த விண்ணு ஏற்கனவே லட்சக்கணக்கான இறை துகள்கள் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, எப்பொழுது அந்த இறைநிலையானது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இறை துகள்கள் ஆகிறதோ, அந்த இறை துகளையும் அந்த இறைநிலை அழுத்திக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? இறைநிலையினுடைய வேலை என்ன? அழுத்தி கொண்டு இருப்பது. எப்பவுமே அழுத்திக்கிட்டு தான் இருக்கும். தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இறைத்துகளால் ஆன பின்னாடும் அந்த இறைநிலையானது அழுத்தி கொண்டு தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இறைத்துகளும் சுத்த ஆரம்பிக்கும். எப்பொழுது ஒரு துகள் சுத்த ஆரம்பிக்குதோ அதை சுற்றி ஒரு சக்தி எனர்ஜி ஃபார்ம் ஆகும், ஒரு ஓட்டம். இன்னொரு இறைத்துகள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இறைத்துகள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இது தனியாக சுற்றும், இது சுற்றும். அதுலேருந்து அந்த சுற்றி வருகிற அந்த சக்தி தான் காந்தம்னு சொல்கிறோம், மேக்னெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ மேக்னெட்டினுடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஈர்க்கக்கூடியது. ஈர்த்து பின்னாடி சேர்த்தாது, தள்ளி விட்டுரும். ஈர்க்கும் தள்ளும் இல்லையா?
அப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டும் சேரும் பொழுது இழுக்கும், ஆனால் பக்கத்தில் ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி லட்சக்கணக்கான துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மொத்தமாக ஃபார்ம் வச்சுன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அதுதான் விண். அப்போ சுத்தும் போது இறைத்துகளில் இருக்கக்கூடிய அந்த இறைத்துகள் சுத்தும் போதும் காந்தம் வருதா, அந்த பவர் தானே காந்தம். அதுக்கு என்ன காந்தம், அதுக்கு என்ன பேர் தெரியுமா? காந்தம் பேர். அதுக்கு என்ன காந்தம்? மொத்தம் எத்தனை காந்தம் நம்ம பார்த்துருக்கோம்? வான்காந்தம், இன்னொரு காந்தம் தூய காந்தம், சுத்த காந்தம், பியூர் மேக்னெட். அது எப்போ வருது? முதல்ல இறைத்துகள் சுத்தும் போது வருகின்ற காரணம் சுத்த காந்தம். அப்போ இந்த ஒவ்வொரு இறைத்துகளும் லட்சக்கணக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மொத்த காந்தம் வரும்ல, அது சேர்ந்து மொத்தமாக விண் சுற்றும் போது அது மேலேயும் காந்தம் வரும்ல. அந்த காந்தம் என்பது எனர்ஜி தானே, அது சக்தி தானே இல்லையா? அதனால தான் மகரிஷி அதுக்கு எனர்ஜி பார்ட்டிகள்னு வச்சார். அருமையான வார்த்தை ஆங்கிலத்தில். அந்த விண் என்பதுக்கு எனர்ஜி பார்ட்டிகள் அல்லது அணு. புரியுதா? அணுனாலும் ஒன்று தான், விண்ணுனாலும் ஒன்று தான். அப்போ அது சுத்தும் போது ஏற்படுகின்ற அந்த காந்தமானது எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா? விண் எல்லா இடத்துலையும் இருக்குது, சுத்த வெளி எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. அப்போ அங்கே தோன்றுச்சுன்னா அது வான்காந்தம். அதே காந்தம் அந்த விண்ணை சுற்றி இந்த உயிரோட்டமாக உள்ளே வரும்போது என்ன காந்தமாகுது? இன்னொரு டெஃபினிஷன், அருமையான டெஃபினிஷன். எப்பொழுதெல்லாம் 5 பௌதீக பிரிவுகள் என்று சொல்லப்படுகின்ற 4 பிரிவுகள் ஒன்று சேர்ந்துடும், இயந்து இசைவிணக்கமாயிரும். அதாவது எல்லாம் இயந்திரம், இயந்து இசைவு இணைக்கும் பாரு, இசைவு இணைப்பு இயக்கம் பாரு. அது என்ன இசைவு இணைப்பு இயக்கம்னா, அது ஒரு பெர்சன்டேஜில் அந்த 4 பூதங்களும் சேரும். அந்த 4 பூதங்களும் சேர்ந்த பின்னாடி அப்படியே தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது இந்த விண் என்று சொல்லப்படுகின்ற இந்த முதல் பூதமானது அதில் போய் சேரும்போது அங்கே உயிர் உண்டாகிறது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, மெயின் பாயிண்ட் அது. உயிர் உண்டாகுது. அப்போ விண்ணு ஓடும்போது தான் உயிர் உண்டாகும். அந்த விண்ணு எதோடு சேர்ந்து ஓடுது? 4 பூதங்களோடு சேர்ந்து ஓடுது. அப்போ விண் என்பது 50%, 50 விழுக்காடுகள். மித்தது எவ்வளவு? 50 விழுக்காடுகள்னா ஒவ்வொரு பூதம் என்ன எவ்வளோ வரும்? 12.5% இல்லையா? 12.5 விழுக்காடுகள். 4 12 48, 4 2 இல்லையா? 50%. இது சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே உயிர் ஃபார்ம். இப்படி இந்த உயிர் ஃபார்ம் ஆகும்போது இந்த உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விண் ஓட்டமானது நம்ம உடம்புக்குள்ளே ஓடும் பொழுது என்ன ஆகுது? உடல் இயக்கம் நடக்க ஆரம்பிச்சிருது. 4 பூதங்களோடு சேர்ந்து எப்பொழுது இந்த விண் உள்ள நுழையுதோ அப்போவே இந்த உடல் இயங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கு தான் என்ன சொல்கிறான்? 4 பூதங்களோடு சேர்ந்து ஓடும்போது உயிரோட்டம் அப்படிங்கிறோம். இந்த உயிர் ஓட்டம் ஓடும் பொழுது தான், எப்போவுமே ஒரு ஓட்டம் ஓடிச்சு ஒரு சுத்துச்சுன்னா என்ன வரும்? காந்தம் வரும். அப்போ உள்ள உயிர் சுற்றும் போது என்ன வரும்? காந்தம் வரும். உடலில் ஓடுறதுனால ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் எப்படி வருதுங்கிறது மகரிஷி அழகாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக டெஃபினிஷன் பண்ணுவார். உயிர் ஓடிட்டு இருக்கு. உயிர் ஓடிட்டு இருக்குன்னா என்ன ஓடிட்டு இருக்கு? விண்ணு தானே ஓடிட்டு இருக்கு. நீங்கள் எந்த பொருள் சுத்த வெளியிலிருந்து உற்பத்தி ஆனாலும், அது இறைத்துகளானாலும் சரி, இறைத்துகள் சேர்ந்து விண்ணானாலும் சரி, எப்பொழுதுமே அதனுடைய அணுவினுடைய மையத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கும். வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடம் எதை குறிக்குது? சுத்த வெளி. அதுக்கு இன்னொரு பேர். எத்தனை பேர் இருக்குது சுத்த வெளிக்கு? நிறைய இருக்குது. முக்கியமான பேர் அது பிரம்மம்னு அழைக்கலாமா, தெய்வம்னு அழைக்கலாமா? தெய்வத்துக்கு இன்னொரு பேர் மகரிஷி அடிக்கடி சொல்லுவார், டேஷ் வே தெய்வம். என்ன டேஷ் வே தெய்வம்? வாழ்க வளமுடன். அறிவே தெய்வம். அந்த விண்ணில் இருக்கக்கூடிய அந்த
என்னது அது? நடுவில் இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் எதை குறிக்குது? சுத்த வெளியை குறிக்குது. இந்தியாவில் ஒரு பேனை செஞ்சால் என்ன போடுறோம்? மேட் இன் இந்தியா. அதே மாதிரி ஜப்பானில் செஞ்சா இந்த வின் எங்கே செஞ்சிருக்கு? சுத்தவெளி. அப்போ மேட் இன் சுத்தவெளி போடணும்ல, அதுக்கு என்ன இருக்கு? அங்கே வெற்றிடம் தான் மேட் இன் சுத்தவெளி இல்லையா? அப்போ ஒவ்வொரு அணுவிலையும் அதனுடைய நடுவில் வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் தான் தெய்வம். சுத்தவெளி என்பது தெய்வம், வெற்றிடம் என்பது தெய்வம். அந்த தெய்வமே அங்கே அறிவாக ஆட்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உடல்ல உயிர் ஓடும் பொழுது அந்த ஓட்டத்தால் ஏற்படுகின்ற ஒவ்வொரு அணுவிலிருந்து வருகின்ற அந்த காந்தமானது சுத்தவெளி மொத்தமாக ஓடும்போது அந்த காந்தம் என்ன ஆகுது? அதுவும் ஓடுது இல்லை. உயிரையும் காந்தத்தையும் பிரிக்க முடியாது. எந்த பொருள் சுற்றினாலும் காந்தம் வரும், அதை பிரிக்க முடியாது. தனியாக அந்த பொருள் சுற்றுறதை பிரிக்கிறது, காந்தத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்போ மகரிஷி ஒரு இடத்துல சொல்றார், மனத்தால் உணரும் அனைத்தும். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. மனத்தால் உணரும் அனைத்தும் என்ன பண்ண? அந்த அணுவின் மத்தியில் இருக்கல, உயிரின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தில் பதியப்படுகிறது. எப்படி பதியுது? வெற்றில அந்த சுத்தவெளி அப்படி சுற்றுறதுனால உள்ளே இருக்கிற சுத்தவெளி அந்த விண்ணோட்டத்தினால என்ன ஒரு அலை ஏற்படுது இல்லையா? அந்த அலை அப்படியே வரும்ல, அந்த அலை தான் என்ன ஆகுது? காந்த அலை. அந்த காந்த அலை தான் அந்த மனதால் உணரப்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளையும் அந்த காந்த அலையில் அது பதிவாகுது. மேக்னெட் வேவில் பதிவாகுது. அதுதானே உண்மை. அப்படி பதிவாகும் போது என்னன்னா ஒன்னொன்னே நீங்கள் அதான் மனிதன் உணர்கின்ற சொல்லு செயல் எல்லாமே அந்த இதில் எண்ணங்கள் பூரா பதிவாகும். அப்போ அந்த எண்ணங்களில் பதிவாகும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படியே சுற்றி ஓடிட்டு இருக்குல்ல. எப்பொழுதுமே ஒரு பொருள் சுற்றினால் அது மையத்தை திணிவாக வைத்து கொள்ளும். நல்லா கவனிக்கணும். ஒரு நல்ல அந்த ஆற்றுல தண்ணி பயங்கரமாக ஓடும் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு சுழற்சி இருக்குன்னு வைங்களேன், அப்படியே சுற்றி கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் அமைக்கிறோம். ஒரு சாதாரண கட்டை மிதந்துட்டு வரும், வந்த உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த சுழலில் மாட்டிச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு உள்ளே இழுத்துரும். அது மாதிரி அந்த உயிர் துகளானது ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த உயிரினுடைய அலைகளில் வர அந்த ஜீவகாந்த அலைகளில் வருகின்ற அந்த பதிவுகள் பூரா அந்த ஓட்டத்தில் சுற்றும் போது அந்த ஓட்டம் எங்கு திணிவாக இருக்கிறதோ, அதனுடைய மையம் திணிவாக இருக்கிறதோ அதில் போய் அது போய் அப்படியே போய் இருப்பு கட்டிடும், பதிஞ்சிடும். எங்கே இருக்குது திணிவு மையம்? எங்கே இருக்குது உயிரினுடைய திணிவு மையம்? கர்மயங்கிறது கடைசி வார்த்தை, மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் என்ன இருக்கு? ஜீவ வித்துக்குழம்பு. வாழ்க வளமுடன். ஜீவ வித்துக்குழம்பு இருக்கு. அந்த ஜீவ வித்துக்குழம்பு என்பது விந்துநாதம் தானே. அந்த விந்துல தானே அதனுடைய சுழற்சி எப்படி வருது, அங்கே தானே போய் அதை மையம் வச்சிருக்கு. அப்போ பதிகிறது பூரா போய் அந்த இடத்துல போய் அப்படியே போய் பதிஞ்சிடும். உயிரினுடைய சுழற்சியால் ஏற்படுகின்ற அந்த ஜீவகாந்த அலையில் ஏற்படுகின்ற அந்த பதிவுகள், நாம் எண்ணுகின்ற எண்ணம், சொல்லுகின்ற சொல், செயல் அனைத்தும் அந்த ஜீவகாந்த அலையில் பதிவாகி அது அப்படியே அதை சுற்றி வரும்போது அதனுடைய அந்த உயிரினுடைய ஓட்ட மையப்பகுதியான அந்த காந்தத்தினுடைய மையப்பகுதி ஒன்று தான் அந்த உயிர். ஏன்னா உயிரை ஒட்டி தானே ஜீவகாந்தம் இருக்குது. அந்த மையப்பகுதியாகிய அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் திணிவு, அது மூலாதாரத்தில் தான் அது திணிவு இருக்குது. அதனால் அங்கே போய் பதிவாயிருக்கு. இதுக்கு மகரிஷி 3 விளக்கம் கொடுப்பாரு. பரு உடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலினுடைய மூலம் எது? விந்து தானே. அதே மாதிரி சூட்சும உடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சூட்சும உடலுக்கு மூளை எது? வின் தானே சொல்லுச்சு. அதே மாதிரி இந்த ஜீவகாந்தம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது ஒரு ஓட்டம் மையப்பை அங்கே தானே வருது. காரண உடலுக்கு மூல காரணம் இது ஜீவகாந்தம் தானே.
இந்த 3 உயிரினுடைய ஓட்டம், விண் என்று சொல்லப்படுகின்ற உயிரினுடைய ஓட்டமும், இந்த ஜீவகாந்தம் என்று காரண உடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த காந்தத்தினுடைய ஓட்டமும், ஜீவகாந்தத்தினுடைய ஓட்டமும், இந்த பரு உடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலுக்கு மூலமான விந்துவனுடைய ஓட்டம், உயிர் சக்தி, இது 3 போய் ஒரு இடத்துல, பரு உடலுக்கு மூலம் விந்து, சூட்சும உடலுக்கு மூலம் விண்ணு, காரண உடலுக்கான ஜீவகாந்தம், இந்த 3 ஓட்டமும் ஒரே இடத்துல போய் பதியதுனால அந்த இடத்த தான் கருமையம் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த இடத்துல தான் இது பூரா போய் பதியுது எல்லாமே. உயிர் ஓடுகின்றதால் ஏற்படுகின்ற அந்த அலை, ஜீவகாந்த அலையில் நாம் செய்கின்ற அத்தனை செயல் எண்ணங்களும் பதியப்பட்டு, அந்த பதிவு போய் அதனுடைய காந்தத்தினுடைய திணிவு மையமாக இருக்கக்கூடிய 3 ஓட்டங்களுடைய மையம் தான் அதில் போய் பதிஞ்சு அப்படியே வச்சிடும். அதுதான் கருமையம். அதுதான் ஆன்மா, அதுதான் உள்ளம், அதுதான் நெஞ்சம். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். மகரிஷி நிறையா சொல்லுவார். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஆன்மாவை பற்றி, கர்மையை பற்றி பேச போகிறோம். இப்போ கர்மையம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சா? இதுதான் கர்மயத்தினுடைய, இன்னும் நிறைய போகலாம். கர்மயத்தினுடைய டெஃபினிஷன் இதுதான். இந்த கர்மயத்தில் நாம் செய்த வினைகளும் பதியும். யார் கொடுத்துருக்க அந்த 2 இதை? அம்மா அப்பா செய்த வினைகளும் அதில் பதிஞ்சிருக்கும். ஏன்னா கருத்தொடராக வந்த சஞ்சீத கர்மம் அதில் இருக்கும். சஞ்சீத கர்மம் இருக்கும் இல்லையா? அப்புறம் நம்ம செய்யக்கூடிய கர்மம் என்ன கர்மம்? பிராரப்த கர்மம், அதுவும் இருக்கும். அது போக இந்த சஞ்சீத கர்மமும் பிராரப்த கர்மமும் 2 ஒன்று சேர்ந்து ஒரு வினைகளை நம்ம மனசை தூண்டு செய்ய சொல்லும். ஏன்னா அந்த தாய் மூலியமாக வந்தது, நம்ம செஞ்சது போக அது மூலியமாக இன்னொரு வினையை செய்ய சொல்லும். அதுக்கு என்னது? ஆகாய கர்மம். அப்போ இந்த 3 கர்மங்கள் அதில் பதிஞ்சிருக்கு. இந்த 3 வினைகளும் கர்ம பயன்களும் இதில் பதிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறப்போனா, இப்படி பதியப்பட்ட அந்த கர்மயத்தை ஆன்மா என்று நினைத்து இப்போ நம்ம பேச போகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆன்மா என்பது இன்றைக்கு சயின்ஸில் அதை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு? ஒரு ஆன்மா இந்த உடலை விட்டு மரண தருவாயில் வெளியே போகும்போது அந்த உடல் எடை குறையணும்ல, இல்லையா? எடை குறையணுமா இல்லையா? அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர்த்த, சாவ போகிறவங்க 5 பேர்த்த படுக்க வச்சு அவங்க உயிரோடு இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை பார்த்துட்டு எப்போ இயக்கம் நின்று மரணம் அடைகிறார்களோ அதை ஒரு டைம் வச்சு குறித்து அந்த எடையெல்லாம் குறித்து பார்த்து கடைசியில் நிறைய சொல்லலாம், அது நேரம் இல்லை. அதை என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டேன், கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார் அந்த சயின்டிஸ்ட்டு. அந்த ஆன்மாவினுடைய எடை என்னென்னா 21 கிராம்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை மற்ற சயின்டிஸ்ட்லாம் பார்த்து இது தவறுன்ட்டாங்க. எடையை வேணால் குறிக்கலாம், உயிர் எந்த நேரத்தில் போச்சுன்னு குறிக்க முடியுமா? இல்லையா? என்ன காரணம்? பிறப்பும் இறப்பும் தெய்வீக இருட்டறையில் நடக்கின்ற இறைவனுடைய ரகசியம். அது இருட்டறையில் நடக்கின்ற ரகசியம். பிறப்பும் இறப்பும் தெய்வீக இருட்டறையில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு இருக்காரு மகரிஷி. சித்தர்கள் இதை பூரா ஆராய்ஞ்சிட்டாங்க. இது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி கண்டுபிடிக்க முடியாது? பிறக்கும் போதும் நம்ம அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல, இறக்கும் போதும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. எதனால் அதை கண்டுபிடிக்க முடியல சொல்லுங்க? இருட்டறையில் நடக்குதுங்கிறாரு. என்ன இருட்டறை? அதை கொஞ்சம் விளங்கணும்ல நம்ம, இல்லையா? ஒரு குழந்தை பிறக்குது, தாய் தந்தரி கூட கரு உண்டாகுது. கரு உண்டானோன்னா துடிக்க ஆரம்பிக்குது கரு. அப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க உயிர் உள்ள கரு ஆரம்பிக்குது அப்படின்னு. அப்போ அந்த உயிர் துடிக்குது என்றால் உடல் இயக்கம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். மன இயக்கம் இருக்கு அங்கே. முதல்ல என்ன தோன்றுறது? உடல் இயக்கம் தோன்றுறது. அப்போ உடல் இயக்கம் தோன்றி அங்கே மன இயக்கம் இல்லை. மன இயக்கம் இருந்திருந்தால்
அந்த கரு ரெண்டும் சேரும் பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி வந்தது, இந்த உயிரில் கருமையத்திலிருந்து என்னென்ன வந்திருக்கு, இந்த உயிரிலிருந்து கருமையத்திலிருந்து என்ன வந்திருக்கு, எப்படி சேர்ந்தது என்ற ரகசியம் பூரா அதை அறியும். அங்க என்னாச்சு? அப்ப பிறக்கும் போது இருட்டறை ஆயிருது, அறிய முடியல இல்லையா? அதே மாதிரி ஒருத்தர் இறக்கும் போது என்ன ஆகும்? காலையில் நான் இப்போ பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இறக்கும் பொழுது என்ன ஆகும்? முதல்ல மன இயக்கம் நின்றோம். எது பிறக்கும் பொழுது பின்னாடி வந்ததோ அந்த மன இயக்கம் இறக்கும் பொழுது முன்னாடி போயிடும். அம்மா நான் பேசுறது புரியுதா? கேக்குதா? அப்ப இறக்கும் தருவாயிலும் இந்த இறக்கும் போது இந்த உயிர் எப்படி வெளியே போகிறது, அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அந்த இறக்குற நேரத்திலையும் இருட்டறை ஆயிடுது, மனம் இல்லை. அதனாலதான் ஒரு மகரிஷி என்ன சொல்வாருன்னு கேட்டீங்கன்னா, பிறப்பும் இறப்பும் தெய்வீக பட்டறையில், தெய்வீக இருட்டையில் நடக்கின்ற இறைவனுடைய திருவிளையாடல். இதை எந்த சயின்ஸ்னாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனித மனத்தால் கண்டுபிடிக்கலாம். எந்த நிலையில்? யோக சாதனையாளர்கள் தன்னுடைய மன அலைச்சூழலை குறைத்து 3லிருந்து 2, 2லிருந்து 1க்கு அந்த டெல்டா வேவ்னு சொல்கிறோம்ல, அந்த நிலையிலிருந்து ஆராயக்கூடிய ரகசியம். அந்த நிலையில் இருந்தால் மறைபொருள் உணர்வு நிலைன்னு பேர் இருக்கு. மறைபொருள் அந்த நிலையிலிருந்து அறியக்கூடிய விஷயம் முதல்வர். இப்படி தவத்தில் கூடி அறியக்கூடிய விஷயத்தை விஞ்ஞானம் அறியுமா? அதனால் எந்த விஞ்ஞானத்தாலும் இந்த சொல்கிற அத்தனை சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற அதை உணர முடியுமா? அதை தொட முடியுமா? அதுக்கு எடை உண்டா? அது எப்பொழுது வருது, எங்கே போகுது அப்படின்னு சயின்ஸ் இது வரைக்கும் சொல்லலை. நம் மகரிஷி மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கருமையம் என்ற அந்த டெஃபினிஷனை கொடுத்து அதை ஆன்மா என்று சொல்லி அத்தனையும் தவத்தினுடைய அந்த வலிமையால் அத்தனையும் சொல்லி புட்டு வச்சுட்டார். அழகாக புட்டு வச்சுட்டார் ஆன்மாவை. அப்போ அந்த ஆன்மாவுக்கு எடையும் கிடையாது, நிறமும் கிடையாது, உருவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த ஆன்மாவுக்கு. அப்படி இருக்கும்போது அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மறைபொருளை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுமா? பொதுவாகவே என்ன சொல்கிறோம், உடலில் அந்த இயக்கம் இருக்கும்போது உயிர் என்கிறோம், இறந்து விட்டால் உடலை விட்டு உயிர் போய் விடுகிறது. நம்மளுக்கு என்ன தெரியும்? அப்போ அது ஆன்மா வெளியே போயிடுச்சு அப்படி தான் சொல்கிறோம். அந்த ஆன்மாவுடைய நிலையை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஆன்மா நிலை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல மகரிஷியும் ஆன்மீகத்திலும் சொல்லப்படுற நிலைகளை பார்ப்போம். ஆன்மாவுடைய நிலைமை. ஒரு ஆன்மா எப்பவுமே தனித்து இயங்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் ஆன்மா சாப்பிடுமா, ஆன்மா பேசுமா, ஆன்மா ஓடுமா, ஆன்மா சிரிக்குமா? தனித்து இயங்காதுன்னா எல்லாம் போச்சு இல்லையா? ஆன்மா தனித்து இயங்கவே இயங்காது அந்த ஆன்மா. அப்படிப்பட்ட அந்த ஆன்மா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எதையாவது சார்ந்து இருக்கும்பொழுது அது வண்ணமாக மாறுங்கிறாங்க. இதெல்லாம் சித்தர்களுடைய வாக்கு. அது வண்ணமாக மாறிடுமா? அந்த ஆன்மாவானது மும்மலங்களை சார்ந்தால், மும்மலன்னா தெரியுமில்ல, ஆணவம் கண்மம் மாயை, குற்றங்கள் தானே அது. அப்படி அது குற்றங்களை சார்ந்தால் அசத்து ஆகிடும். அது அசத்துன்னு என்ன? தன்மையற்று. அதே இது இறைவனை சார்ந்தால் சித்துவாயிடுமா. அதனால தான் ஆன்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா சித்தர்கள்லாம் சத சத்தும்பாங்க. அதை அந்த நிலையிலும் இல்லாமல் இந்த நிலையில் இல்லாமல் மாறி போய் நிற்கும். சத சத்தும்பாங்க ஆன்மாவை. இந்த ஆன்மா நல்லா கவனிங்க, செயல்கள் 3 செயல்களை சித்தர்கள் பிரிப்பாங்க. அது அவத்தையும்பாங்க. அவத்தைன்னா செயல், அதாவது துன்பப்படுகிற செயல். அந்த ஆன்மாவை துன்பப்படுத்துகிற செயல் அவத்தை. முதல்ல அந்த ஆன்மா
இந்த மும்மலங்களில் வந்து ஆணவத்தை மட்டும் கொண்டிருந்தால் அந்த ஆன்மா கேவல அவத்தைன்னு பேர். அந்த ஆன்மாவுக்கு நிலைகளை சொல்கிறேன் நான். இந்தமாரி ஆன்மா இறக்கும்போது எப்படி நிலைகள் வருதுங்க அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். கேவல அவத்தைன்னு பேர். எதை சார்ந்திருந்தா? மும்மலங்களில் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களில் 3 குற்றங்களில் 3 அந்த என்ன சொல்லுவாங்க, அது பாசம், பதி பசு பாசம் எனப்பகர் 3. பதியை போல் பசு பாசம் மனுகா, பதியணிகள் பசு பாசம் நிலாவி. அதாவது பதிப்பாசம் இந்த 3 வந்து தெய்வத்தை மாதிரி அதுவும் ரொம்ப மிக பழமையானது. இந்த பசு என்றால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து உயிர். பசு என்றால் உயிர், சீவன் வச்சுக்கலாம். அது பாசம் என்றால் பாசம் தான் வலிக்கு விழுந்துருவோம்ல. வலிக்கு விழுந்தால் என்ன ஆகும்? துன்பம் தானே. அதனால் மும்மலங்களுக்கு பாசம்னு பேர். குற்றங்களுக்கு பாசம் என்பது குற்றங்கள் தான். மனிதன் குற்றங்கள் செய்யும்போது அது பாசமாக மாறுகிறது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மும்மலங்களில் வந்து அந்த ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற தான் உயர்ந்தவன், தான் சொல்கிறதான் கேட்கணும், தன்னை நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதைத்தான் நீ கடைப்பிடிக்கணும், துன்பமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் சொல்லி அதை ரணவேதனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆணவம். அந்த ஆணவம் எவரிடம் இருக்கிறதோ அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார் உயர்ந்த நிலைன்னு. அது கேவல நிலைக்கு போயிடும் அந்த ஆன்மா. அதனால் என்ன சொல்கிறாங்க, என்ன நிலை? கேவல அவஸ்தை இல்லையா? அதே ஆன்மா மும்மலங்களையும் சார்ந்து உலக இன்பங்களிலும் மாயைகளையும் அகப்பட்டு தெரிகின்ற சகல அவத்தைன்னு பேர் அந்த ஆன்மாவுக்கு. நான் சொல்கிறது ஆன்மா வெளியே வந்த பின்னாடி இல்லை, சித்தர்கள் சொன்ன வார்த்தைகள். இந்த ஆன்மா உள்ளிருக்கும் போதே இத்தனை நிலைகளை அடையுது. அதே இது சுத்த அவத்தைன்னு 3வது ஒன்று இருக்குது. எப்பொழுதெல்லாம் அந்த ஆன்மாவானது இறைவனை நோக்கி அது செல்லுகின்ற பாதையை நோக்கி முயற்சி செய்து அவனை அடைய வேண்டும் என்று நினைப்பு கொண்டாலே அது சுத்த ஆன்மா, சுத்த அவத்தைன்னு பேர் அதுக்கு. இது சித்தர்கள் சொன்னது. இதையே மகரிஷி இந்த ஆன்மாவுடனுடைய அழகாக சொல்லுவார், வேறு விதமாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, கேட்டாலும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வாழ்வோட காமதேவி. இன்னொன்று, அதாவது என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதே மாதிரி நாம் நினைத்ததே கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்குது, கற்பக விருட்சம். இன்னொன்று, நம்ம கையில் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கொடுக்கும். இன்னொன்று, அது ஒரு கல் உள்ள இருக்கு, வரமாட்டேங்குது. ஓகேவா? சிந்தாமணி. மகரிஷி எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தைன்னு கேள்விப்பட்டிருக்கும்ல, அதுக்கு அப்படியே அழகாக வேற அவர் பாதையில் கொண்டு போறாரு பாருங்க அந்த ஆன்மாவனுடைய நிலையை. காமதேனு அவர் என்ன சொல்றாரு? காமதேனு, கற்பகம், சிந்தாமணி, இந்த 3 நிலைகளையும் மகரிஷி அந்த ஆன்மா அடையும். எப்படி அடையும் அந்த ஆன்மா? எதுக்கு காமதேனுன்னு வருது, எதுக்கு கற்பகன் வருது, எதுக்கு சிந்தாமணின்னு வருது? காமதேனு, காமம் என்றால் என்ன? இச்சை. தேனு என்றால் என்ன? பசுன்னு சொல்லலாம், சீவன் சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் ஒரு ஆன்மா தனது இச்சையை அடைய நினைக்கிறதோ அப்பொழுது அது என்ன ஆகுது? காமதேனுவாக வருகிறது. அந்த இச்சைகள் அனைத்தும் அந்த ஆன்மாவை அனுபவிக்கின்றது வந்து சகல விதத்திலும் இன்பமாக தெரிந்தாலும் அது துன்பமே வரும் மகரிஷி இல்லையா? அடுத்தது வருது கற்பகம். அதை பிரிச்சு எழுதுங்க, பிரிச்சு எழுதுங்க. கற்பு ப்ளஸ் அகம். கற்புன்னு என்ன? ஒழுக்க நெறி. அகம்னா என்ன? உள்ளம். உள்ளம்னா என்ன? ஆன்மா. காமம் ப்ளஸ் தேன் எழுதுனீங்களே அதே மாதிரி கற்பகம்.
ஒரு ஆன்மா ஒழுக்க நெறியோடு இருந்து நல்ல முறையில் அதை வழித்து நடத்தி அந்த ஆன்மாவை சொல்லும்போது அது கற்பகமாக மாறுகிறது. என்னமா மாறுது? கற்பகம். புரியுதா? சிந்தாமணி. அதை பிரிங்க ஐயா. சிந்தைமணி ஒன்று வச்சுக்கலாம். இன்னும் நல்லா பிரிச்சா சிந்தாத ப்ளஸ் மணி. சிந்தாதன்னா என்ன? அலையாத, கீழே கொட்டாத, அதுதானே இல்லையா? சிந்தாத, கீழே கொட்டாத, செலவழிக்காத, எந்த நிலையிலும் அது மோசமாகாத இருக்கின்ற நிலை சிந்தா மணி. மணி என்றால் என்ன? உயர்ந்த சொல், உயரத்தில் நிற்கக்கூடிய ஒரு செயல். அப்ப ஒரு ஆன்மா எப்பொழுதெல்லாம் உயர்ந்து நிற்கும்? தன்னுடைய நிலையிலிருந்து சிந்தாமல் உயர்ந்த நிலைக்கு வருகின்ற அந்த சிந்தை. ஐயா சொன்னார்ல, சிந்தை இந்த இடத்துல வச்சுக்கலாம். சிந்தை ப்ளஸ் மணி, சிந்தாமணி இல்லையா? அந்த ஆன்மா தனது நினைப்பை எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில் வைத்து கொண்டு தன்னடக்கத்தோடு புலனடக்கம் கொண்டு உயர்ந்த நிலையில் நிற்கும் பொழுது அந்த ஆன்மா சிந்தாமணி என்று அழைக்கும். இப்போ இந்த நிலைகள் இதெல்லாம் உள்ள இருக்கும்போது இந்த ஆன்மா நல்லா நினைச்சு பாருங்க, உள்ள இருக்கும்போது இத்தனை நிலைகளை அடைகின்ற இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இது இவ்வளவு தூரத்துக்கு நடக்கிற ஆன்மாவை, இந்த ஆன்மாவை நம்ம புனிதமாக வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த ஆன்மாவை புனிதமாக வைக்கும்போது நம்ம வைக்கணும்னு நினச்சோன்னா நம்ம உயிரோடு இருக்கும்போதே சில செயல்களை செய்யணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மகரிஷி அதை அப்படியே வழிகாட்டியிருக்காங்க. அந்த ஆன்மா சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நிலை எடுத்து, சரியை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது பக்தி, கிரியை என்பது தொண்டு, யோகம் என்பது இறைநிலையோடு இணைவதற்கு, அவனோடு சேருவதற்கு, அவனோடு கூடுவதற்கு செய்கின்ற அத்தனை செயல்களும் யோகம் என்று சொல்லப்படும். யோக நிலைன்னு பெறதுக்கு. ஞானம் என்பது தெளிந்தரு. எந்த பொருள் உள்ளபடி அந்த பொருளை உள்ளபடி உள்ளவாறு நோக்குவது ஞானம் இல்லையா? ஒரு பொருளோ, ஒரு செய்கையோ, ஒரு எண்ணமோ, எது உண்மையோ அதை பற்றி ஆராய்ஞ்சு அதுதான் அது என்று தெளிந்த ஞானம் கொண்டு சொல்வது ஞானம். உள்ளது உள்ளவாறு உணர்வது. இந்த நிலையில இருந்து இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா பக்தி நிலைக்கு போகணும். இந்த 4 நிலையில இருந்து தாங்க 4 சைவ குறவர்கள் இந்த நிலையை ஆதரிச்சாங்க. தெரியுமா? 4 சைவ குறவர்கள் யார் தெரியுமா? திருஞான சம்பந்தர், அப்புறம் திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் திருநாவுக்கரசருக்கு அடுத்தர் சுந்தரர், இன்னொருத்தருக்கு மாணிக்க வாசகர். 4 சைவ குறவர்கள் இந்த வழியை தான் தேர்ந்தெடுத்து அதில் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க. அவர்கள் வழி தான் இது. அப்போ அந்த நிலையில் இருந்து பக்தியில் கூடணும் அப்படின்னா அந்த பக்தியில் எந்த நிலை அடையணும்னு 9 பக்தி வகையானது, 9 பக்தி வகைகள் இருக்குது. அதில் 4 நிலை ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியுங்கன்னா, ஒரு தெய்வத்தை ஏற்கும் பொழுது வேலைக்காரனாக நினைத்து அந்த தெய்வத்தை தேடி அவனை அடைவது வேலைக்காரனாக நினைச்சது. புரியுதா? இன்னொரு நிலை குழந்தை பிள்ளையாக நினச்சிக்கிறது. தெய்வம் தாயாகவும் அவன் பிள்ளையாகவும் இருந்து இது பண்ணிக்கிறது. இன்னொரு நிலை நண்பனாக பாதிக்கிறது. தெய்வத்தை அடைகிறதுக்கு அந்த தெய்வத்தை நண்பனாக பாவித்து நாம் அந்த தெய்வத்தை போய் அடைவது. கடைசியில் சரணாகதி. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் நீதான், என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் நீதான். உன்னையே சரணடைஞ்சிட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். டோட்டல் சரண்டர்.
இந்த 4 நிலைகளிலும் இருந்து செய்தால் இதை வந்து என்ன பண்ண, ஆன்மாவை சுத்தம் பண்ணலாம். அதே நேரத்தில் வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார், நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவை 7 திரைகள் மறைக்கின்றன. 7 திரைகள் நம்ம ஆன்மாவை மறைக்குதான். எதுக்கு மறைக்குது ஆன்மாவை? அதில் குறிப்பாக 3 திரைகள் ஆன்மாவையே மறைச்சிருக்குது. இன்னும் இருக்கிற 4 திரைகள் ஆன்மா ஒளி விடுவதை மறைச்சிருது அப்படிங்கிறார். புரியுதா? அப்போ ஒவ்வொரு திரைக்கும் ஒரு கலர் கொடுக்குறாரு. முதல்ல எடுத்த உடனே கருப்பு திரை, அது மனமயக்கம். புரியுதா? 2வது திரை நீலத்திரை, அது உலக மயக்கம். 3வது பச்சை திரை, அது செயல் மயக்கம். 4வது சிவப்பு பயண மயக்கம், பரசக்தியின் பேர் பயண மயக்கம். 5வது பொன்னிறம். பொன்னிறம்னு என்ன? பொண்ணுன்னு என்ன? பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கல பொண்ணுன்னா, கோல்டு. அதுக்கு என்ன, அது என்ன மயக்கம்? அது விருப்ப மயக்கம். இச்சா சக்தி. செயல் மயக்கத்துக்கு என்ன? கிரியா சக்தி. வெள்ளை நிறத்திரை, அது என்னது? அது ஞான சக்தி. இப்படி கொண்டு போகிறார் பொருள். இது எல்லாம் சேர்ந்து கலப்பு திரை ஒன்று இருக்கு. 7 இருக்கா பார்த்துங்க. 7 வந்துருச்சா? 7வது கலப்பு கலரு, அதாவது எல்லாமே கலந்த நிறம். அது என்ன மயக்கம் தெரியுமா? அவர் சொல்றது நம்ம உள்ள பூந்து போனோம்னா அவ்வளோ அழகாக வார்த்தைகளை போட்டிருப்பாரு வள்ளல் சுவாமிகள். எவ்வளோ வருது? வெள்ளை ஞான சக்தி, அறிவு மயக்கம். பொன்னிறம் விருப்ப மயக்கம், இச்சாசக்தி. ஆராய்ச்சா? ஒன்று வேணும்ல, கலப்பு திரை, மிக்ஸ்டு கலர்ஸ். ஒரு மிக்ஸ்டு கலர்ஸ்னா என்ன? அதில் ஒரு நம்ம மனசில் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். மேலே இருக்கிற அத்தனை சக்திகளும் சேர்ந்து மறைக்குது. அப்போ நம்ம அந்த 6 சக்திகள் இருக்கு இல்லையா, 6 இது திரையை மறைக்குது இல்லை, அதெல்லாம் விட்டுட்டோன்னு வைங்க. 6 திரைகளையும் விட்டுட்டோம், நீக்கிட்டோம். மன மயக்கத்தை நீக்கியாச்சு, உலக மயக்கத்தை நீக்கியாச்சு, செயல் மயக்கத்தை நீக்கியாச்சு. வேற என்ன மயக்கம்? எல்லா மயக்கத்தையும் நீக்கிட்டோம். 6 மயக்கத்தை நீக்கிட்டோம். சும்மாவே உட்காந்துருக்கோம். இங்கேயும் ஆன்மாவை மறைக்குதுங்கிறாரு. என்ன மறைக்குது? அனுபவ மயக்கம். அனுபவம்னா என்ன? மேலப்பட்ட மயக்கங்கள்லாம் இருக்குது பார்த்தியா, சும்மா இருந்தாலும் அதை நினச்சி பார்த்தாலே ஆன்மாவை மறைக்கிற மாதிரி தானம்மா, இல்லையா? ஆன்மா மறைக்கிறது இல்லை. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. முதல் மயக்கம் உங்களுக்கு மற்றவங்களே எழுதியிருக்கிறது சொல்லுவாங்க. சொல்லுங்க. முதல் மயக்கம். முதல்ல திரை வந்து கருப்பு திரை, கருப்பு நிறம் உள்ள திரை, திரைச்சீலை. புரியுதா? அது வந்து மனமயக்கம். 2வது நீலத்திரை, உலக மயக்கம். 3வது பச்சை திரை, கிரியாசக்தி, செயல் மயக்கம். 4வது திரை சிவப்பு, பயண மயக்கம், பரசக்தி. புரியுதா? 5வது பொன்னிறம், இச்சாசக்தி, விருப்ப மயக்கம். 6வது வெண்ணிறம், அறிவு மயக்கம், ஞான சக்தி. 7வது இதையெல்லாம் விட்டுட்டாலும் ஆன்மா வெளியே வரும்னு நினச்சா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே உட்காந்து அந்த ஆன்மாவை பழையபடி மறைச்சிக்கிட்டே இருக்கும். எதனால? அந்த அனுபவத்தையே நினச்சி இப்படி ஒரு சக்தி இன்பம் அனுபவிச்சு, அப்படி ஒரு இன்பம் அனுபவிச்சு, அப்படி நினைக்கும் பொழுதே அந்த அனுபவ மயக்கம் வரும் பொழுதே அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? ஆன்மா மறைக்கப்படும். இந்த இதில் அந்த 3 கலர் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு, நீலம், பச்சை. இந்த 3 வந்து ஆன்மாவை கம்ப்ளீட்டாக மறைச்சிருமா இந்த சக்தி. ஆனால் மிச்சம் இருக்கிற 4 இருக்குது பார்த்தீங்களா நிலைகள், அந்த 4 கலரும் ஆன்மாவுடைய ஒளி விடுறதையே மறைச்சிருமா.
அந்த முதல் இருக்கிற 3 நிலை ஆன்மாவையே மறைத்து விடுகிறது. மிச்சம் இருக்கிற 4 நிறங்கள் கொண்ட அந்த திரைகள் ஆன்மாவினுடைய ஒளியை, வெளிச்சத்தை உடலில் அப்படியே சுடர்விட்டு எரிகின்ற அந்த இது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற வருகின்ற அந்த நிலையிலிருந்து அதை அப்படியே மறைச்சிருக்கிறது. இதை பூரா நீக்கினா, இந்த ஆன்மாவை நீக்கினா தான் நம்ம அதை பார்க்க முடியும் இல்லையா? இப்போ எல்லாம் பார்த்துட்டு 7 திரைகள் ஆன்மா இருக்குது. இந்த நிலைகள் பூரா நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி இப்போ ஆன்மாவை பற்றி பேசுகிறோன்னா நமக்குள்ளே எல்லாருமே ஆன்மா இருக்குது. இப்போ சித்தர்கள்லாம் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் சாமானியமாக அந்த உணவு தேடி உள்ளே வரமாட்டாங்க. எப்போவாவது உணவு தேடி மக்கள் இருக்கின்ற கூட்டங்களில் வரும்போது யாரையும் பேசவும் மாட்டாங்க. அவங்களுடைய நிலையை தனி. பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அறிந்து நரி போல் உழன்று நல்மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லும் உண்மை ஞானம் கண்ட தெளிந்தவர் அப்படின்பா. புரியுது அந்த வார்த்தை? புரியல. பேய் போல் திரிந்து இங்கேதான் இருந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு எங்கேயே போயிடுவாங்க. படுக்கணும்னு நினைச்சா பிணம் போல் கிடந்து, தலாணி வேணும், பாய் வேணும், எங்க அந்த வயக்காட்டில் பார்த்தா நெல்லெல்லாம் அடுத்து குச்சியாக இருக்கும், அதில் படுத்து தூங்குவாங்க. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து போவாங்க. அம்மா வாங்குவாங்க, பாத்திரம் இருக்காது கையில், அப்படியே நாய் போல் இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று. இப்படி இந்த நரி சும்மா நிலத்தை பற்றி சொட்டிகிட்டே இருக்குமா, அந்த மாதிரி அவங்க அப்படியே பிறண்டுக்கிட்டே போவாங்களாம், எங்கேயோ சுற்றிக்கிட்டே போவாங்கன்னு அர்த்தம். நல் மங்கையரை தாய் போல் கருதி, நல்ல மங்கையரை பார்த்தாங்கன்னா தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. தமர்னா சொந்தக்காரங்க, யாராவது பார்த்தாங்கன்னா சொந்தக்காரங்க மாதிரி பேசுவாங்களாம். இதுதான் சித்தர்களுடைய நிலை. அப்போ யாரை நல்மங்கையர்னு கருதுறாங்கன்னு சொல்லுங்க. அவருக்கு எப்படி தெரியுது? பார்த்தவொன்னே மூஞ்சில் ஒட்டி இருக்குதா, இந்த அம்மா பாவமே செய்யலை, இந்த அம்மா நல்ல அம்மா, தெய்வ அம்சம் பொருந்திய அம்மான்னு தெரியுதா? தெரியுமா? சித்தர்கள் கருமையத்தை கணிக்கக்கூடியவர்கள். அப்படி ஆளை பார்த்தாங்கன்னா கருமையத்தை படிச்சிருவாங்க. இன்னைக்கு மகர்ஷி சொல்வார், நீர் எப்பொழுதெல்லாம் துரியாதத்தில் தேர்ச்சி பெற்று நிற்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இன்னொரு கருமையத்தை நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற கருமையை எல்லாம் ஒன்று தான், ஒன்னோட ஒன்று லிங்க்கு இல்லையா? அப்போ அவங்க பார்த்த உடனே, இந்த அம்மாவை பார்த்த உடனே, இந்த அம்மா உன்னுடைய கருமையம், இந்த தாயினுடைய கருமையம், நான் காணுகின்ற இந்த தாயினுடைய கருமையம் சுத்தமடைந்து நன்றாக இருக்கிறது, அதிக புண்ணியங்கள் செய்த அம்மா, அதனால் அவங்களா தமர் பேசுவாங்களாம். தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. எப்படிப்பட்டவர்? கர்மயத்தை படிப்பாங்க, கர்மயம்தான் எல்லாம் தெரியும். எல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள இந்த கர்மயம் கரெக்டாக 7 மணிக்கு முடிச்சிட்டுமா? கொஞ்சம் கருமையும் இப்போ நான் சொல்கிற நிலைகளை சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம இப்போ உங்களுக்குள்ளேயும் கருமையும் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்குங்க. சும்மா இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போகும்படி இந்த ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் வேண்டாம். புரியுதா? அப்போ என்ன ஆகும்? சரி, இவ்வளவு பண்ணிட்டோம். இதே ஆன்மா இறக்கும் நிலையில் என்ன நிலை எடுக்கும் பார்க்கணும்ல. உயிரோடு இருக்கும்போது நிலைகளை பார்த்துட்டோம். இறக்கும் தருவாயில் இந்த ஆன்மா என்ன நிலை எடுக்கும்? ஒரு ஆன்மா உடலை விட்டு, நான் ஆன்மாங்கிற தலைப்படுத்துறதுனால ஆன்மான்னு பேசுகிறேன், நீங்கள் உயிரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி தான், ஆன்மானாலும் வச்சுக்கிட்டாலும் தான். புரியுதா நான் சொல்கிறது? சித்தர்கள்லாம் ஆளுகளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? மகரிஷி அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் பார்த்தீங்களா, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. புரியுதா? அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. தான் பார்க்குற ஒருத்தன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான், தொந்தரவு தாங்க முடியாமல், துன்பங்கள் தாங்க முடியாமல், ஏதோ ஒரு பிரச்சனையால் அழுது கொண்டு இருக்கிறான். நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்? இந்த உருவம் அழுகிறது என்று நினைக்கவில்லை. அந்த ஆன்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்மா அழுகிறது. அந்த ஆன்மா தெய்வம் இல்லையா?
இங்கே தானே குடிகொண்டு இருக்கு தெய்வம். ஏன்னா ஆன்மாவுக்கு அழிவே இல்லை, தெய்வத்துக்கும் அழிவே இல்லை, ஆன்மா நிலையானது. அப்போ அந்த ஆன்மா அழுகிறதுன்னா அந்த அவனுக்குள் இருக்கின்ற அந்த சிவமானவன் துன்பப்படுகிறான், அதனால் இவன் அழுகிறான் என்று சொல்லும் பொழுது அவங்க உடனே என்னது மலருது, அன்பு மலருது. நீ அழுகிறாய் என்று உன் உடல் அழுகிறது என்று நான் முன்னு பண்ணலை. நீ அழுகின்றாய், உனக்குள்ள இருக்கிற அந்த சிவனும் அழுகிறான். அதனால் அந்த சிவன் அழுகக்கூடாது ஐயா. அதனால் எனக்கு மலர்ந்தது அன்பு இல்லையா? அப்போ என்ன பண்ண, உனக்கு வேணுங்கிறத நான் செய்து சித்திருக்க முடியாது. அந்த நிலையில் இருக்கும்போது இப்படி இருக்கிற இந்த ஆன்மாவை சித்தர்கள் உயிரும் ஒன்று தான், அவருக்கு ஆன்மாவும் ஒன்று தான். நம்மெல்லாம் இனிமேல் யாரு கூடயாவது பேசும்போது அவர் குற்றம் செய்தாலும் நம்ம என்ன நினைக்கணும், முதல்ல அவருக்குள்ள ஆன்மா அது அந்த குற்றமும் செய்யாது, அவன் உடம்பு தான் செய்யுது, அவன் மனம் தான் செய்யுது. அதில் நாம் போற்றப்பட வேண்டியது, அவனை நாம் புகழ வேண்டியது அந்த ஆன்மாவை தான். உடலில் இருக்கிற ஆன்மாவோடு வருந்தக்கூடாது. அதனால் உள்ள சிவன் இருக்கிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நல்லா ஒன்று கவனிங்க. இந்த உடம்புல முத்தி இருக்குது. முத்தி என்ன தெரியுமா? 3 தீக்கள். இந்த உடம்புக்குள்ள 3 தீ இருக்குது. என்னென்ன தீ? மும்மண்டலம். மும்மண்டலம்னா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம். இது சித்தர்களுடைய 96 உடல் தத்துவங்களில் இது ஒன்று. சந்திர மண்டலம் என்பது நம்மளுடைய உடலினுடைய இடப்பக்கம் இருக்கிற பகுதியை பூரா அது இயக்கி கொண்டிருக்கிறது. சூரிய மண்டலம் என்பது நமது உடலில் இருக்கின்ற வலப்பக்கத்தை பூரா அது இயக்கி கொண்டிருக்கிறது. இதை யார் இயக்கி கொண்டு இருக்கிறார் என்றால், இடது பக்கம் மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த மூச்சினுடைய இயக்கத்தில் இந்த இது பூரா இயங்குது. இது சந்திர மண்டலம். அதனால் இதுக்கு சித்தர்கள் வைத்த பேர் சந்திரக்கலை. தெரியுமா? இதுக்கு சந்திரக்கலைன்னு பேர். அதே மாதிரி இந்த சூரிய மண்டலம் வச்சிருக்கிறனால அதுக்கு சூரிய கலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன வார்த்தை போடுவாங்கன்னா பிங்களைன்னு போடுவாங்க. சந்திரகலை, பிங்களை, இடகலை, பிங்களை. புரியுதா? அப்போ இந்த இதில் போக, சரி சார் மும்மண்டலங்கள்னு சொல்கிறீங்க, இதை தீயாத்தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. 3 மண்டலங்களை தீயாக சொல்கிறார்கள். இந்த 3 மண்டலத்தில் அக்னி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன அக்னி மண்டலம் ஐயா? அக்னி மண்டலம் குண்டலினி சக்தி. இந்த 3 தீயை தான் நம்ம உடலுக்குள்ள இருக்குது. இந்த 3 தீயுக்கும் உரிமைப்பட்டவன் இதற்குரிய கடவுள் சிவன். அதான் நமது உடம்பில் முத்தீயாக சிவன் உடலில் குடிகொண்டிருக்கிறான். இந்த உடலில் அந்த சிவன் முத்தியாக வாசித்து இயக்கி கொண்டிருப்பதால் மரணம் அடைந்து விட்டாலும் அவன் அதில் தான் இருக்கிறான். நல்ல கவனிங்க. அந்த ஆன்மா மரணம் அடைந்து விட்டாலும் இந்த உடலில் அந்த முத்தியாக அந்த சிவன் இருக்கிறான். அதனால தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் எப்பொழுது அந்த சிவன் வெளியேறுகிறானோ, அந்த 3 தீக்களையும் வெளியேறினால்தான் அந்த உடலை நம்ம சிதைக்க கொண்டு போக முடியும். சிவனோட தீ வைக்கக்கூடாதுன்னு நம்ம இந்து மதத்தில் இருக்கிற ஒரு இது. அதை எப்படி வெளியேற்றுறாங்க தெரியுமா? சிதை வைக்கிறாங்க இல்லையா, அந்த சிதைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வெளியேற்றுவாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி வெளியேற்றுறாங்க அப்படின்னு? அம்மா, குளிக்கும்போது இப்படி தீ வெளியேறும். வாழ்க வளமுடன். பானையை அந்த உடம்பா நினச்சி, உடம்புல 5 பூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 பூதங்கள் அந்த பானையையும் 5 பூதங்களை நினை. பானை 5 பூதம் தானே. மண், உள்ள காற்று, வானிலிருந்து வர்ற அந்த இது இருக்குது, ஆகாசம் அதுலேயே இருக்கும்ல. ஆகாசம் இங்கு தானே இருக்குது. அப்போ எத்தனை பூதம் இருக்குது? அதுலேயும் 4 பூதம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்போ என்னம்மா 5 பூதமா? நீர், நெருப்பு, சூரியனுடைய உஷ்ணம் வரும்ல அந்த பானைக்கு. பானையை துவைச்சி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதாக இருக்கும்ல, தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி சூடு இருக்கும்ல அந்த பானையில். அக்னி வந்துருச்சு, காற்று வந்துருச்சு, விண்ணு வந்துருச்சு, மண் வந்துருச்சு.
இன்னொன்று என்னவா, எல்லாம் இருக்குல்ல, ஐம்பூதங்கள் இருக்கா இல்லையா, எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த உடம்பை, அந்த பானையை ஐம்பூதங்களாக வைத்து அந்த முத்தியையும் இந்த உடம்பிலிருந்து எடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வாக பின்வளம் வந்து இல்லையா குடம் உடைகிறது. ஒவ்வொரு ஓட்டையாக போட்டு ஒவ்வொரு தீயையும் வெளியேற்றி அதுக்கப்புறம்தான் அந்த சடலத்தை ஊத்தை சடலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த பானையை உடைச்ச பின்னாடி தான் அந்த சடலம் ஊத்தை சடலமாக மாறுகிறதும்பாங்க சித்தர்கள். அப்போ அந்த ஊத்தை சடலமாக மாறுது அப்படின்னால் என்ன அர்த்தம்? அது அதுக்கப்புறம் தான் அந்த சிவன் வெளியேறி விட்டான், அதுக்கப்புறம் தான் தீ வைக்கிறது. அப்போ ஒருத்தன் இறக்கும் பொழுது அந்த ஆன்மாவானது, மகரிஷி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாரு என்னன்னு தெரியல. தவத்தில் அவ்வளோ தூரத்துக்கு அவர் சக்தியாக பேசுகிறார், சக்தியாக எழுதுகிறார். மரணம் அடைந்த தருவாயில் அப்பொழுதே அந்த ஆன்மா அவன் உடலை விட்டு வெளியே, அந்த உயிர் உடலை விட்டு வெளியே வந்த பின்னாடி, நம்ம ஆன்மானே பேசுவோன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. அப்போ தானே ஆன்மானா நீங்கள் கொஞ்சமாவது ஒரு கவனம் செலுத்துவீங்க. உயிர்னா அப்படின்னு ஒரு ஆன்மாங்கும் போது ஐயோ ஆன்மா அந்த நிலை வரும்ல. அப்போ அது என்ன பண்ணுன்னா, அந்த இது வந்து அவன் உடலை விட்ட அந்த உயிரானது, அந்த ஆன்மாவானது அவனுடைய உடலினுடைய மேல் பகுதியில் 1-1.5 அடி உயரத்தில் டிராவல் செய்துக்கிட்டே இருக்குமா. எங்கே தூக்கிட்டு போனாலும் அந்த ஆன்மா கூட தான் இருக்கும். எப்பொழுது அந்த ஆன்மா வெளியே அவனை விட்டு போகும்? ஒன்று இறைக்கணும், இல்லைன்னு புதைக்கணும். இருந்தாலும் அந்த ஆன்மாவினுடைய வைப்ரேஷன், அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் அந்த வைப்ரேஷன் அடிக்கடி அதில் வந்து அந்த ஆன்மாவினுடைய அந்த அதிர்வுகள் வந்து அவங்கள வந்து அந்த துக்கத்திலிருந்து மீள விடாமல் செய்து அவங்கள துன்பப்படுத்திகிட்டு இருக்குமா. அதனால தான் 14 நாள் வரைக்கும் ஒரு விரதத்தை கடைப்பிடித்து அந்த 16வது நாளில் அந்த செய்கிறான் மகரிஷி பொண்ணு. சரி, இப்படி அந்த உடல் மேலே போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த ஆன்மா எங்கே போகுது செய்யணும்ல. அந்த ஆன்மா, அந்த உயிர் உடலில் வாழ்நாளில் இருக்கும்போது அது செய்த வினைகளுக்கு ஏற்ப 4 நிலைகளை வந்து அடையுங்கிறார் மகரிஷி. இங்கே தான் நம்ம ரொம்ப முழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். உயிரோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம செய்யணும். அதுக்கு தான் இந்த ஆன்மாங்கிற டாப்பிக்கே நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்தேன். வினைப்பதிவுகள் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த ஆன்மா கனமாயிரும். உங்களுக்கு புரியுதா? ஆன்மா எப்படி கனமாகுதுன்னு? என்ன சார் ஒன்றுமே புரியல. ஆன்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாதுங்கிறீங்க, எப்படி கனமாகுதுன்னு அது கேள்வி ஏதாவது கேட்குறீங்களா? கேள்வி ஒன்றும் கேட்கல, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன உயிர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, நல்லா கவனிக்கணும், உயிர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அதில் வருந்த ஜீவகாந்த அலை ஓட்டத்தால் ஏற்படுகிற அந்த வைப்ரேஷன் அலைகள், அந்த அலையில் தானே அது பதியுது. நல்ல அந்த அலையில் தானே பதியுது. அப்போ அந்த அலையில் பதியும் போது நீங்கள் கோபமாவோ ரொம்ப வினைகள் செய்யும் போதோ மற்றவனுக்கு துன்பம் கொடுக்கும் போதோ அவன் எவ்வளவு துன்பம் படுறானோ அந்த துன்பம் வந்து உங்களுக்கு அது தெரியல இல்லையா. அப்போ அந்த நிலைகளில் வந்து அதனுடைய மன அலைச்சூழல் எப்படி இருக்கும்? வேகமாக மேலே எங்கேயும் போயிட்டு இருக்கும்ல. அப்படிப்பட்ட அந்த நிலையில் வந்து அந்த ஆன்மாவை நீங்கள் வந்து மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நல்ல வினைகளை போட்டு அந்த மேலே கீழையும் போகிறத அப்படியே சமப்படுத்தினீங்கன்னா ஒரு நிலைக்கு அது அப்படியே வருமா இல்லையா கீழே. இப்படி போயிட்டு இருந்த அந்த கிராஃபு அப்படி கம்மியாகி அப்படி போகும். இன்னும் நல்லா உங்களுடைய புனிதமான செயல்களை செய்யும்பொழுது அப்படியே போகும்போது அப்படியே போய் அந்த அலை, எதனுடைய அலை? அது ஜீவகாந்த அலை தானே. ஜீவகாந்த அலை தானே மேலே எங்கேயும் போயிட்டுருக்கு. அது அப்படியே அமுத்தும் போது அந்த ஜீவகாந்த அப்படியே படுக்கும்ல கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி படுத்து அதனுடைய மூல நிலைக்கு அது வந்துடும்ல. எதிலிருந்து வந்தது அந்த மனம்? அந்த அலையினுடைய ஜீவகாந்தத்திலிருந்து வர்றது தானே
புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு மனம் பிறக்குது. அந்த மனம் என்பது எந்த அலையோட சேர்ந்தது? அறிவு, ஜீவகாந்த அலை. அந்த சுத்த வெளியிலிருந்து வருகின்ற அந்த அறிவு தானே அதை ஆட்படுத்திட்டு இருக்கு. அப்போ அது வந்து அறிவு என்பது தெய்வம் தானே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அந்த சுத்த வெளியோடு சம்மந்தப்படும் பொழுது அது என்ன ஆகுது? அந்த மனமானது, அந்த அலையானது, அந்த புண்ணியம்னா அந்த பவராக ஃபுல்லாக இருந்த கனமாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி தன்னுடைய மூல நிலையான அந்த அறிவோடு ஐக்கியமாகிறது, தெய்வோடு இணைந்து விடுகிறது. இப்போ புரியுதா? அலை மேலே கீழையும் போட்டு வந்து அது கனமாக தானே இருக்கும். அப்போ லேசாக இருக்குன்னு என்ன? அப்படியே போய் அந்த தெய்வத்தோடு அந்த அறிவு என்ற நிலையோடு அறிவினுடைய அது மூலம் தானே. நம்ம மனத்தினுடைய மூலம் அறிவு தானே. அறிவு வந்து தெய்வம் தானே. அப்போ தெய்வத்துக்கு மனத்தினுடைய மூலமே தெய்வத்திலிருந்து தானே வந்தது. அந்த மனம் தெய்வ நிலை தானே. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கனமாக இருக்கக்கூடிய அந்த கருமையமானது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வினைகளை செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த வினைக்கு தகுந்த மாதிரி அது கனம் அடைந்திருக்கும். எப்பொழுதுமே ஒரு கணம் வந்து ஒரு பொருள் வந்து கனமாக இருந்தால் பூமி அதை இருக்கத்தானே செய்யும். நல்லா கவனிக்கணும். இப்போ சாதாரண பலூன் இருக்குது பார்த்தீங்களா? கடையில் விற்கிற பலூனை வாங்கி உங்கள் புதுசுன்னு ஊதுனீங்கன்னு வைங்க, உள்ளே உங்களுடைய காற்று இருக்குது. நல்லா கட்டிட்டு பலூனை கீழே போடுங்க, அப்படியே அந்த தரையை ஒட்டி தானே போயிட்டுருக்கும். அதே உங்கள் காற்றுக்கு பதிலாக ஹைட்ரஜனை உள்ளே விடுங்க, கட்டுங்க, சல்லுன்னு மேலே போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் மூச்சு கனமானது தானே. அந்த மூச்சு அலைகளால் வந்து ஜீவகாந்த உயிரோட்டத்தால் வந்துகின்ற அந்த ஜீவகாந்தத்தில் ஏற்படுகின்ற அந்த அலைகள் அதிகமாகி நிலைக்கும். எப்பொழுதெல்லாம் உடல் விட்டு அந்த உயிர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆன்மா கருமையம் என்று அழைக்கப்படுவது கனமாக இருக்கிறதோ அந்த பூமியினுடைய ஆகரண சக்தியிலிருந்து அது விடுபடாது. அப்படியே அந்த பூமியை ஒட்டியே தெரியும். இதுக்கு தான் ஷாலோகம்னு பேர். ஷாலோபியம் அல்லது ஷாலோகம். இதில் என்ன சார் ஒரு பிரச்சனை? சில பேர் அப்பனும் தாய் தந்தையருன்னு நினைப்பாங்க. எதுக்குடா, நல்ல காசு சம்பாதிச்சு வச்சுருக்கேன், நம்ம பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போகிறோம், நம்ம செத்த பின்னாடி என்ன நடக்குதோ நமக்கு தெரியுமா என்று அவர்கள் தவறுகளை செய்து கொண்டே இருந்தால், பிறர் மனங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தால், தான் கட்டிய மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், உறவினர்களாகட்டும், உற்றார்களாகட்டும், யாரையும் தொந்தரவு பண்ணிகிட்டே வாழ்க்கையை நடந்து கொண்டு வந்தால் அது கனமாகி கடைசியில் என்னாகும்? அந்த ஆன்மா அவன் சொல்வான், நான் செத்த பின்னாடி யார் பார்க்க போகிறா என்பது தப்பு. நம்ம செத்த பின்னாடி தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதை பாருங்கள். எப்போவாவது பார்த்துருக்கீங்களா? அந்த அப்பா இறந்தார், அவங்க இறந்ததுலேருந்து இவன் பிச்சைக்காரனாக அலையிறான்டா ரோட்டில். பார்த்துருக்கீங்க? அந்த அம்மா கருமையத்தை குறைச்சிருச்சு இல்லையா? எத்தனை பேர் குழந்தைய விட்டுட்டு வேற கூட போயிட்டாங்க, இருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் கஷ்டப்படத்தாங்க செய்யும். கண் முன்னாடி பார்க்குறோமா இல்லையா? அப்போ ஒரு வைராகியம் இல்லை. அந்த 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 நிலையில தான் அந்த ஆன்மா கற்பகம் என்ற நிலை அடைகிறது. சொன்னேன் இல்லையா? மரிசி சொன்னார் இல்லையா? ஒழுக்க நெறியோடு கூடிய அந்த இருக்கும்போது தான் அந்த குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரும். அந்த குழந்தைகளினுடைய அதை அறிந்த பின்னாடி அந்த குழந்தைகள் வந்து சிந்தாமணி என்ற நிலை அடையும் அவங்களுடைய ஆன்மா உயிர் வாழுங்காலத்தில் இல்லையா? இப்போ புரியுதா ஐயா சொன்னதுக்கு? அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் மரணத்துக்கு பின்னாடி எப்படியோ போகுதுன்னு நினச்சிட்டு இவங்க சொந்தாலும் அது பூமியில் சுத்த 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 அது எப்போ போகும்? சுத்த வெளி எப்போ போகும்? அந்த ஆன்மா பதிவு கழிஞ்சாதான், இல்லைன்னா சுற்றிகிட்டே தான் இருக்கணும். அந்த நிலையில் இருக்கும் பொழுது தான் அதனுடைய இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நிலையில் தான் அந்த ஆன்மாவை என்ன பண்ணணும்? சாந்தப்படுத்துறதுக்கு தான் ஆன்ம சாந்தி தவன் ஒன்று வச்சுருக்கோம். பார்த்தீங்களா ஐயா? முந்தைய ஆன்ம சாந்தி தவன் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம ஆசிரியர் பயிற்சி கையேடுலேயே கொடுத்துட்டான், சாந்தி தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் இறந்த உடனேயோ அல்லது புதைத்துட்டு வந்த பின்னாடியோ ஒரு 6 மூத்த பிரேசர் நல்ல துரியாதீத தவத்தில் தேர்ந்தவர்கள் ஒரு 6 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு தவத்தை ஆன்ம சாந்தி தவம் செஞ்சு இறந்தவர்களுடைய ஆன்மாவை
எங்கே பிக்கப் பண்ணணும்? எங்கே பிக்கப் பண்ணணும் அவருடைய ஆன்மாவை? துவாத சங்கத்தில் பிக்கப் பண்ணிட்டு அந்த ஆன்மாவை கொண்டு போய் சக்தி களத்தில் கரைக்கணும். சக்தி களத்தில் கரைச்சிட்டு எத்தனை பேர் ஆன்ம சாந்தி தவம் செய்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த சக்தி களத்தில் இருந்து நேராக சுத்த வெளி போய் சுத்தம் பண்ணிட்டு தேரது அமைப்பு. தவத்தினுடைய அந்த அமைப்பை மகரிஷி கொடுத்துருக்காரு பாருங்க. அது என்ன சொல்றாரு? சுத்த வெளிக்கு கொண்டு போக முடியாதுன்றாரு. சக்தி களத்தில் தான் கரைக்க சொல்லியிருக்காரு.